கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன காரணத்திற்காக லோன் வாங்குறீங்க, அந்த லோன் வாங்கின பர்பஸ் என்ன, அது நமக்கு சால்வேஷன் ஆகுமா, ஃபுல்ஃபில் ஆகுமான்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இந்த வாரம் லோன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, அல்லது வீடு கட்டுறதுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கு, குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். இந்த வாரத்தில் நான் பெருசாக ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன். உற்பத்திக்கான சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் விவசாயத்தில் இருக்கேன், அக்ரி எனக்கு ஃபேவரபுளாக இருக்குமானா லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் நடக்கும். பொதுவாகவே வேலையில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ஹைக்கு, இது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீட்டில் பெட் அனிமல்ஸை வளர்க்கணும், வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. ஒன்று உங்களுக்கு அல்லது மனைவிக்கு, ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எதிரிகளில் நமக்கு நேரடியாகவும் இருக்கலாம், மறைமுகமாகவும் இருக்கலாம். ஆக நம்முடைய டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும். இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சோர்சஸ் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது புதுசாக காரியம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். எஃபர்ட்டு கொடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். யாரோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வைங்க. கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காரியங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணும் பொழுது சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது பெருசாக இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அது மாதிரியான மனநிலையை மாற்றுங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலம் இருக்குது.